இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் திருவசனம். உனக்கு கொடுப்பதாக உன் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் உன் கருவின் கனி, உன் கால்நடைகளின் ஈற்றுக்கள், உன் நிலத்தின் பயன்கள் ஆகியவற்றின் நலன்களால் நீ நிறைவு பெறும்படி ஆண்டவர் அருள்வார். இறையேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். அனைவரும் சுகமாக இருக்கிறீர்களா? மனதில் அமைதி நிலவுகிறதா? உடல் பலமாக இருப்பதாக உணர்கிறீர்களா? இயேசுவுக்கான நேரத்தை இன்று கொடுத்தீர்களா? பல நாட்களாக இயேசுவுக்காக நாம் மனதில் நினைத்து வைத்திருக்கிற நேரத்தை, ஜெபத்தை, மன்றாட்டுக்களை, துதியை கொடுப்பதே இல்லை. வேலை வேலை என்று ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். அப்படித்தானே? ஆனால் உன் விளைச்சல்களின் முதல் பலனை உன் தேவனுக்கு கொடுப்பாயாக என்ற வசனத்தையும் மறந்துவிட்டோம். 10ல் ஒரு பங்கை ஆண்டவருக்கும் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கும் கொடுக்க வேண்டும் என்ற வசனத்தையும் மறந்துவிட்டோம். அதெல்லாம் நமக்கானது இல்லை, பணக்காரர்களுக்கு மட்டும்தான். நமக்கே பற்றாக்குறை, இதில் எங்கே கோவிலுக்கும் ஃபாதர்களுக்கும் கொடுப்பது என்று நினைக்கிறோம். நமக்கு நாமே சமாதானமும் கூறிக்கொள்வோம். இயேசுவுக்கு கொடுக்க வேண்டியதை நாம் மறந்தாலும் ஒரு நாளும் நம்மை இயேசு மறப்பதே இல்லை. என் தோழனே, என் தோழியே, உனக்கு நான் ஆணையிட்டு கூறிய அனைத்தையும் கொடுப்பேன் என்று இயேசு இன்றைய வசனத்தில் கூறுகிறார். கேட்போமா? உனக்கு கொடுப்பதாக உன் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் உன் கருவின் கனி, உன் கால்நடைகளின் ஈற்றுக்கள், உன் நிலத்தின் பயன்கள் ஆகியவற்றின் நலன்களால் நீ நிறைவு பெறும்படி ஆண்டவர் அருள்வார். எவ்வளவு அருமையான ஆசிர்வாதங்கள் நிறைந்த வசனம்! அனைத்து ஆசிர்வாதங்களும் இந்த ஒரே வசனத்தில் அடங்கிவிட்டது. இன்றைய நாள் முழுவதும் இந்த வசனத்தை மனதில் பதித்துக் கொண்டு இதை கிளைம் பண்ணி ஜெபியுங்கள் நண்பர்களே. என்றுமே தன்னுடைய பிள்ளைகளை ஏராளமான ஆசிர்வாதங்களால் நிறைவளிக்கவே விரும்புகிறார் நம் தந்தை. இதற்காக நாம் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இயேசுவை தினமும் தேட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். சிங்க குட்டிகள் பட்டினியில் இருக்குமாம், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு குறைவும் வராதாம். முதலில் சொந்த பலம், சொந்த அறிவின் மேல் சார்ந்து இருப்பது. அந்த சொந்த அறிவு தோல்வி அடையும் போதுதான் ஆண்டவரே, ஆண்டவரே, என்னால் முடியவில்லையே, துவண்டு போனேனே, காப்பாற்றும் இயேசுவே என்று ஜெபிக்க ஆரம்பிப்போம். இயேசுவிடம் சரணடைவோம். அப்படித்தானே? ஆசிர்வாதங்களை முழுமையாக்குவது நாம் இயேசுவுக்கு பயந்த வாழ்க்கை வாழ்வதுதான். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவர் சேமித்து வைத்திருக்கும் நன்மைகள் பெரியதாம். உடன் வாழ்வோர், உங்களுடன் வேலை செய்வோர், படிப்போர், சுற்றார், உற்றத்தார், சொந்தக்காரர்கள் உங்களை ஏளனமாக நினைக்கலாம். ஆனால் ஒரு நாளும் இயேசு உங்களை அப்படி நினைப்பதும் இல்லை, தள்ளுவதும் இல்லை. குழியிலிருந்து தூக்கி எடுப்பவர் நம் இயேசு. அதுவரை உங்கள் மனதிலும் வாயிலும் ஜெபமும் துதியும் இருப்பதாக. பொறுமையை கைக்கொள்ளுங்கள். நிச்சயம் நல்ல நாட்கள், ஆசிர்வாதங்களும் விரைவில் உங்கள் கை சேரும். ஜெபிக்கலாமா? இயேசுவே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய நன்மையை காண்பாய் என்று கூறினீரே. இன்று நீர் ஆணையிட்டு கூறிய கனிகளை, ஈற்றுக்களை, பயன்களை, நலன்களை நிறைவாய் நாங்களும் எங்கள் குடும்பமும் பிள்ளைகளும் காணும்படி செய்யும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும்
உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.